பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தொழில்களோடு வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோம். உலகத்துல எந்த ஒரு மனுஷனாலையும் தொழில் வியாபாரம் இல்லாம வாழ முடியாது. ஒவ்வொருத்தருடைய அடையாளமே அவர்களுடைய தொழில் தான். அல்லாஹ் அப்படிதான் ஒவ்வொருத்தரையும் இணைச்சி வச்சிருக்கிறான், ஆக்கி வச்சிருக்கிறான். தொழில்கள்ல ஈடுபடாதவங்க உலகத்துல யாருமே இல்லை. எல்லோரும் ஏதோ ஒரு விதத்துல ஒன்றோ முதலாளியாக, இல்லாட்டி தொழிலாளியாக, இல்லாட்டி சுய தொழில் செய்யக்கூடிய ஒருத்தராக, ஏதோ ஒரு அமைப்புல எல்லோரும் தொழில் செய்யக்கூடிய மக்களாக தான் இருக்கிறாங்க. இந்த சப்ஜெக்ட் வார நேரம் சிலவங்க சொல்லுவாங்க, நீங்க தொழுகையை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க, நோம்ப பத்தி சொல்லுங்க, ஜகாத்தை பத்தி, ஹஜ்ஜ பத்தி, குர்ஆன் ஓதுறத பத்தி சொல்லுங்க, வியாபாரத்தை பத்தி எங்களுக்கு சொல்ல வரவானம், உங்களை விட எங்களுக்கு வியாபாரம் தெரியும், நாங்க இவ்வளவு காலம் வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்று வியாபாரத்துல எல்லா அறிவுகளையும் பெற்றவங்களை போல சொல்லுவாங்க. இதுக்குரிய காரணம் என்ன? இந்த மேலெண்ணம் அவங்களுக்கு வாரத்துக்குரிய காரணம், அவங்க நினைக்கிறாங்க வியாபாரம் என்றது மார்க்கத்தோட சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். அன்பான சகோதரர்களே, வியாபாரம் செய்யறது, பணம் ஈட்டுறது, தொழில் செய்யறது, இதுவும் இபாதத்துடைய மார்க்கத்துடைய ஆகப்பெரிய ஒரு பகுதி. மார்க்கத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாம இல்லை. அந்த வியாபாரத்தின் மூலமாக வரக்கூடிய பணம் அது ஹலாலாக மாற வேணுமாக இருந்தால் மார்க்கம் சொல்லக்கூடிய அமைப்பில் அவருடைய வியாபாரம் நடக்கும். தொழுவதற்குரிய மஸ்ஜிதாக இருந்தாலும் சரி, ஜகாத்துடைய பணமாக இருந்தாலும் சரி, நோம்பாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அமல் செய்யறனாலும் அங்க பணம் சம்பந்தப்படாம இருக்க. அந்த பணத்தை எடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் தொழில். எனவே அந்த தொழில் மார்க்கத்துடைய ஆகப்பெரிய ஒரு பகுதி. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட ஒரு இடத்துல நிக்கிற நேரம் ஒரு நல்ல துடிப்பான ஒரு வாலிபர், உடம்புல சக்தி உள்ள நல்ல ஒரு வாலிபர் அவங்கள கடந்து போறார். இவரை பார்த்த சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இவர் வியாபாரத்துக்கு போறாரு, இவரெல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லை, அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தத்துக்காக போனா எப்படி இருக்கும், எவ்வளவு பொறுமதியான ஒரு ஆள் இவர் என்று சொன்னார். இதை கேட்டு அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் அவருடைய சின்ன குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க, அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய இவர் வியாபாரம் செய்ய போறதாக இருந்தால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், இவரும் அல்லாஹ்வுடைய பாதையில தான் இருக்கிறார். வயது முதிர்ந்த பெற்றோரை கவனிக்கிறதுக்கு, அவங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு இவர் வியாபாரத்துக்கு போவதாக இருந்தால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், இவரும் அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கிறார். யாருக்கிட்டையும் கேட்க கூடாது, எந்த தேவைகளை நானே பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு வியாபாரத்துல போனா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், இவரும் அல்லாஹ்வுடைய பாதையில போறார். பெருமைக்காக சொத்து செல்வங்களை சேகரிக்கணும், அதிகரிக்கணும், ஆடம்பர வாழ்க்கை வாழணும் என்ற நீயத்துல ஒரு வியாபாரத்துக்கு போனா ஃபஹுவ ஃபீ சபீலி ஷைத்தான், இவர் ஷைத்தானுடைய பாதையில போறார் என்று சொன்னார். அன்பான சகோதரர்களே, குர்ஆனுடைய ஒரு ஆயத்து இருக்கு, وآخرون يضربون في الأرض يبتغون من فضل الله وآخرون يقاتلون في سبيل الله. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இரவுடைய வணக்கத்தை சின்ன சின்ன சூறாக்களை ஓதி தொழ சொன்னார். அதுக்கு காரணம் சொல்லும் போது, இரவு தொழுகையில கலந்து கொள்ளக்கூடிய சில மக்கள் பகலுடைய நேரம் வியாபாரத்துக்கு போறவங்க இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்ய போறவங்க இருக்கிறாங்க என்று அந்த வியாபாரிகளுக்காக தொழுகையை கூட, தொழுகையுடைய அந்த அந்த சூறாக்களை கூட சின்ன சூறாக்களை ஓதுங்கன்னு சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு உலகத்துல அல்லாஹ்வுடைய பாதையில போய்த்து மௌத்தா போறதுக்கு பொறவு ஆக விருப்பமான ஒரு மௌத்தண்டா அல்லாஹ்வுடைய, அதாவது வியாபாரத்துல போய்த்து மௌத்தா போறது. ஷஹீதாக மௌத்தா போறதுக்கு பிறகு ஆக விருப்பம் வியாபாரத்துல போய்த்து மௌத்தா போறது. காரணம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல வியாபாரத்துக்கு போறதையும்
அல்லாஹுடைய பாதையில ஜிஹாதுக்கு போறதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பை அல்லாஹு தாலா இந்த விஷயங்கள்ல யாரெல்லாம் தொழில்கள்ல ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். அன்பான சகோதரர்களே, மார்க்கம் எந்த அளவுக்கு தொழில் செய்யுங்க, வியாபாரம் செய்யுங்க என்றதை வலியுறுத்துதுண்டா, உங்களுக்கு சொர்க்கத்துல நபிமார்களோட, சுஹதாக்களோட, சாலிஹீன்களோட, நல்லவர்களோட இருக்க ஆசைண்டா உலகத்துல வியாபாரம் செய்யுங்க. எப்படி வியாபாரம் செய்யுங்க? உண்மையை சொல்லி நம்பிக்கையாக இருந்து வியாபாரம் செய்யுங்க. வியாபாரம் செஞ்சு நபியோட இருக்கலும், வியாபாரம் செஞ்சு சுஹதாக்களோட இருக்கலும். ஆனா உங்களோட வியாபாரத்துல பொய் இருக்கப்படாது, உங்களோட வியாபாரத்துல ஏமாற்றம் இருக்கப்படாது. உண்மைக்கு உண்மையாக, நம்பிக்கைக்கு நம்பிக்கையாக இருந்து வியாபாரம் செய்யுங்க. சொர்க்கத்தை நபிமாரோடு இருக்கலும் என்று அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோட்டிவேஷன் பண்றாங்க. வியாபாரம் செய்யுங்க, யாரும் வியாபாரம் செய்யாம இருக்க வேணும் என்றதை அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறாங்க. அன்பான சகோதரர்களே, உலகத்துல செய்யக்கூடிய எல்லா தொழில்களும் அது கௌரவமானது தான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சரித்திரம் சொல்லுது, இவங்க ஒரு விவசாயியாக இருந்தான். விவசாயம் செய்யறதும் ஒரு கேவலமான தொழில் இல்ல, அதுவும் கண்ணியமான ஒரு தொழில். ஹதீஸ்ல வருது, ஒரு கண்ட நாட்டி அதன் மூலமாக வரக்கூடிய பழங்கள் யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அந்த கூலி, சதக்காவுடைய கூலி கிடைக்கும். அதை நாட்டினவர். சில நபிமார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தச்சனாக இருந்திருக்கிறான், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு டைலராக இருந்திருக்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊர் கடந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு 10 வருஷம் கூலி வேலை செஞ்சுக்கிறான். அவனோட வேலை என்ன? ஆடுகளை மேய்க்கிறது. எல்லாருக்கும் மேல அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் கிட்ட கூலி வேலை செஞ்சிருக்கிறான். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட வேலை செஞ்சிருக்கிறான், ஆடுகளை மேய்ச்சிருக்கிறான். எனவே எந்த தொழிலாக இருந்தாலும் மார்க்கத்துல அதுக்கு வழிகாட்டல் இருக்குது. எல்லாமே நல்ல புகழப்பட வேண்டிய தொழில் தான், எல்லாமே சிறந்த தொழில்கள் தான். எந்த தொழில்களுக்கு இடையிலையும் ஏற்றத்தாழ்வில். ஆக சிறந்த சஹாபி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்றண்ட சாப்பாடுக்கு, அன்றைய நாளுடைய சாப்பாடை சாப்பிடுறதுக்கு ஒரு யஹூதி கிட்ட போயிட்டு எத்தனையோ தடவை கூலி வேலை செஞ்சுக்கிறான். எனவே கூலி வேலை செய்யறதுன்றது அது ஒரு தாழ்ந்த மனப்பான்போட செய்ய வேண்டியது இல்லை. இந்த தொழிலை விட இந்த தொழில் பெருசு, முதலாளியாக இருந்தால் தான் கண்ணியம், தொழிலாளியாக இருந்தால் கண்ணியம் இல்லை என்றது இல்லை. கண்ணியம் இருக்குது, கேவலம் இருக்குது, செய்யற தொழில் அல்ல, செய்யற முறையில. முதலாளியாக இருந்தாலும் அவர் நீதமாக நடக்காட்டி அவர் ஒரு கேவலமான தொழிலை செய்கிறார், அவர் ஒரு ஹராமான தொழிலை செய்கிறார். தொழிலாளியாக இருந்தாலும் இவருடைய பாட்டை சரியா செஞ்சா அந்த முதலாளியை விட அல்லாஹுடைய பார்வையில கண்ணியமானது. என்ன அன்பான சகோதரர்களே, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் வருமானம் ஹலாலாக வருதா அது கண்ணியமான தொழில். அந்த அடிப்படையில எங்களோட இந்த சமகாலத்தில் உள்ள ஆக முக்கியமாக நாங்க ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், வியாபாரம் தொழில்கள் என்று வார நேரம் 2 விதமான அமைப்பு இருக்கு. ஒன்று முதலாளிமார், இன்னொன்று அவங்கள்ட்ட வேலை செய்யக்கூடிய. ஒருவர் முதலாளியாக இருந்தால் பெரும்பாலும் அதிகமான இடங்கள்ல சுய தொழில் செய்யக்கூடிய மக்கள் குறவு. ஒரு பஜார் எடுத்தா முதலாளிமார் இருப்பாங்க, அவங்க கிட்ட வேலை செய்யக்கூடிய மக்கள் இருப்பாங்க. ஒருவர் முதலாளியாக இருந்தால் அவருடைய பாட்டு அவர் எப்படி சரியா செய்யறது, மார்க்கம் அவருக்கு என்ன வழிகாட்டுது, ஒரு முதலாளி அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய அதாவது தொழிலாளியோட எந்த அமைப்புல நடக்கவே. ஆக முக்கியமான விஷயம் என்னண்டா, ஒவ்வொரு தொழிலாளிகிட்டையும் அதாவது ஒவ்வொரு முதலாளிகிட்டையும் பொஸ்மார்கிட்டையும் வர வேண்டிய தன்மை, பணிவான தன்மை வரவே. எங்கள்கிட்ட ஒருத்தர் வேலை செய்யறாரு, நாங்க சம்பளம் கொடுக்கிறோம் என்றதுக்காக வேண்டி அவர் எங்கட அடிமை இல்லை. நாங்க நினைச்ச மாதிரி அவரோட நடக்க இயலாது, நாங்க நினைச்ச பேச்செல்லாம் அவருக்கு பேச இயலாது. உண்மையான ஒரு முதலாளி அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய மக்களோட பணிவோட நடக்கும், முச்சம் கண்ணியமாக நடத்தும், பணிவாக பேசோடும். குர்ஆன் சொல்றது, நாங்க தான் இந்த மக்களுக்கு மத்தியில நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும்
ஃபில் ஹயாத்தித் துன்யா வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅத். இந்த மக்களுடைய வாழ்க்கையை நாங்க தான் பிரிச்சிருக்கிறோம். சிலவங்க பணக்காரர், சிலவங்க முதலாளி, சிலவங்க வேலை செய்யக்கூடியவங்க, சிலவங்க ஏழை. இதை நாங்க தான் முடிவு செஞ்சோம். மக்களுக்கு மத்தியில் அந்தஸ்துகளையும் நாங்க தான் பிரிச்சோம். எல்லாரும் முதலாளியாக இருந்தா யாரு வேலை செய்யற? எல்லாருமே வேலை செய்யக்கூடிய மக்கள் யார் முதலாளி? எனவே இந்த ரெண்டு துறத்தாரையும் அல்லாஹ் தான் உருவாக்கி இருக்கிறார். இந்த ரெண்டு பேரையும் அல்லாஹ் தான் உருவாக்கிக்கிறார். எனவே இந்த முதலாளிமார் அவங்கள்ட்ட யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ இவங்களோட பணிவாக நடக்கணும், கண்ணியமாக பேசணும், அவங்களோட அந்தஸ்துகளையும் அவங்களுக்கு கொடுக்கணும். இதுக்கு ஆகப்பெரிய உதாரணம் தான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 10 வருஷம் வேலை செஞ்சுக்கிறேன். அதுல ஒரு நாள் கூட அல்லாஹுடைய ரசூல் எனக்கு கண்ணியம் இல்லாம நடக்கல. என்னோட கண்ணியமாக தான் பேசுவாங்க. சீ என்ற வார்த்தையை கூட அல்லாஹுடைய நபி எனக்கு சொல்லல என்றான். அன்பான சகோதரர்களே, எங்கள்கிட்ட வேலை செய்யறவங்களும் இந்த உணர்வு அவங்கள்ட்டையும் வரணும். நாங்க பேசுற நேரம் சில நேரம் சில பொஸ்மார் இருப்பாங்க, அவங்க சிரிக்கிறதே இல்லை, அவங்க நளினமாக சொஃப்டாக நடந்ததே இல்லை. சொஃப்டாக நளினமாக நடந்து சாதிக்கேறாத விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. ஹதீஸ் சொல்லுது, யாருக்கு அந்த தன்மை இல்லையோ, நளினமாக நடக்கக்கூடிய தன்மை யாருக்கு இல்லையோ, எல்லா விதமான ஹைறுகளையும் அவர் இழக்கப்பட்டார், அவருக்கு நலவுகளே கிடைக்காது. எனவே அந்த தன்மையோட இரக்கத்தோட கண்ணியமாக பேசி இவருக்கு சாதிக்கேறாத விஷயம் வேற எந்த ஒன்றுமே இல்லைன்றதை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கு. அன்பான சகோதரர்களே, இது போல ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு முதலாளியும் ஆக கவனம் எடுக்க வேண்டிய ஒரு இடம். அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, உங்கள்கிட்ட யாரு வேலை செய்யறாங்களோ அவங்களோட அந்த வேர்வ காய முன்னால அவங்களுடைய சம்பளங்களை கொடுத்துருங்க. அதுக்கு கால தாமதம் போடாதீங்க, அதுல எந்த விதமான தரக்குறைவுகளும் செய்யாதீங்க என்றத அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். ஒருத்தர் எங்கள்கிட்ட எப்ப வேலை செய்யறாங்களோ, எப்ப வேலை செஞ்சு அவருடைய கால நேரம் முடியுதோ, இப்ப அவருக்கு கொடுக்க வேண்டிய கூலிக்கு இது பொஸ்ஸுடைய கடனாக மாறும். அது அவருக்கு கொடுக்கிற வரைக்கும் இவர் ஒரு கடனாளியாகவே இருக்கிறார். அதோடு இவருக்கு மௌத்து வரும் என்றா அல்லாஹ் கிட்ட ஒரு கடனாளியாக இவர் மாறுவார். எனவேதான் அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, ஒருத்தர் உங்கள்கிட்ட வேலை செஞ்சா அவருடைய வேர்வை காய முன்னால அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஹக்கை நீங்க கொடுத்துருங்க. ஒரு மாசம் வேலைக்கு எடுத்துக்கிறோம், ஒரு மாசம் வேலைக்கு 30ஆம் தேதி சம்பளம் ரேட்டா நாங்க 1ஆம் தேதி வரைக்கும் அதை இழுக்கவும் கூடாது. 30வது நாள் முடிகிறதோட அவர் வீட்டுக்கு போகணும், அவருடைய சம்பளத்தை எடுத்தவராக. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சொல்றான், 3 பேர் இருக்கிறான். இந்த 3 பேர் அவங்களுக்கு எதிராக நான் சாட்சியாளனாக இருப்பேன், அவங்களுக்கு எதிராக நான் வாதாடுவேன். அந்த 3 பேர் யார் என்றால் ஒருத்தர் சொன்னாங்க, ஒருத்தர் இருந்து சம்பூர்ணமா ஒருத்தர் வேலையை வாங்குறார், நிரப்பமா வேலையை வாங்குறார், ஆனா அவருக்குரிய கூலியை சரியாக அவர் கொடுக்கல. சிலவங்க அப்படிதான், சில நேரம் வேலை செய்யறவங்கள்ட்ட நல்ல நிரப்பமாகவே வேலையை வாங்கிக் கொள்வான். ஆனா இவர் லாபம் நினைக்கிறது அவருக்கு கூலியை கொடுக்க போகல, எந்த அளவுக்கு குறைச்சு கொடுக்கலுமோ அந்த அளவுக்கு கொடுக்கிறது தான் லாபம் நினைக்கிறார். அன்பான சகோதரர்களே, இவங்களுக்கு பயங்கரமான எச்சரிக்கை இருக்குது. கியாமத்துல இவர்களுக்கு எதிராக அல்லாஹ் நிற்பான், இவர்களுக்கு எதிராக வாதாடக்கூடியது அல்லாஹ். அந்த ஒரு பயம் ஒவ்வொரு முதலாளிக்கும் வரவே, ஒவ்வொருத்தரும் இதை முச்சம் கண்காணிப்பாக இருக்க வேணும். அவர் செய்யக்கூடிய வேலைக்குரிய சரியான கூலி, அவருடைய வேலைக்குரிய தகுதியான கூலி, அதை இவர் கொடுத்தாதான் அல்லாஹ் கிட்ட இவருக்கு தப்பலாம். குர்ஆன்ல ஒரு ஆயத் வருது, வைலுல் லில் முத்தஃபிஃபீன், யாரெல்லாம் அளவை நிறுவைகள்ல மோசடி செய்றாங்களோ இவங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று. நிரப்பமாக வேலையை வாங்குறார், வேலைக்குரிய கூலியை கொடுக்காம கூலியை குறைச்சி கொடுக்கிற நேரம் இதுவும் ஒரு மோசடி தான், இதுவும் ஒரு அநியாயம் தான். இந்த அநியாயத்துக்கும் கியாமத்தில் இவர் பதில் சொல்ல வேண்டிய. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு பொறுப்பை ஒவ்வொரு முதலாளிகளும் சுமந்து கொள்ள வேண்டும். அதே போல மார்க்கம் அடுத்த சைடையும் சொல்லுது, யாரெல்லாம் ஒத்தற்ற வேலை செய்யறாரோ, ஒரு முதலாளிக்கு கீழே ஒரு நிறுவனத்துக்கு கீழே யார் வேலை செய்யறாரோ
இவருடைய பணம் ஹலாலாக மாற வேணுமாக இருந்தால் இவருக்கும் மார்க்கம் வழிகாட்டு. வேலை செய்யக்கூடிய இடம் இருக்குதே, அது இவருக்கு ஒரு அமானிதம். அமானிதமாக தான் அந்த வேலைக்கு இவர் சேர்க்கப்படுறார். அந்த அமானிதத்தை பத்தி கியாமத்துல இவர் விசாரிக்கப்படுவார். அலா குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய இந்த பொறுப்பை பத்தி கியாமத்துல விசாரிக்கப்படுவான். ஒருத்தர் நம்பிக்கையோடு ஒருத்தர் எடுத்து நான் உங்களுக்கு மாசம் இவ்வளவு சம்பளம் தாரேன் என்று வேலைக்கு சேர்க்கிறார். ஆனா இவர் அதுல அமானிதம் பேன்றார் இல்ல. நேரம் இவருக்கு சொல்லப்பட்டிருக்குது, நீங்க 8 மணிக்கு வாங்க, 6 மணிக்கு தொழில் முடிஞ்சு போங்க. 8 மணிக்கு வர சொன்னவர் 10 மணிக்கு தொழிலுக்கு வர, 6 மணிக்கு போக சொன்னவர் பொஸ் இருக்கிற நேரம் சரியாக வாரார், சரியாக போறார். பொஸ் இல்லாத நேரம் தாழ்த்தி வாரார். 8 மணிக்கு வர வேண்டியவர் 10 மணிக்கு வாரார். அந்த 2 அவருடைய சம்பளம் இவருக்கு எப்படி ஹலாலாக போகுது? அந்த பணத்தை கொண்டு போய் இவருடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் கொடுத்தா அந்த ஹராமான பதத்தின் மூலமாக வளரக்கூடிய அவங்க எப்படி சீதேவிகளாக மாற போறான்? அன்பான சகோதரர்களே, அது ஒரு அமானிதமான ஒரு இடம். சில இடங்கள்ல வாகனம் கொடுப்பான், இந்த வாகனத்தை நீங்க கம்பெனியுடைய தேவைக்காக யூஸ் பண்ணு. சில நேரம் அவங்க அனுமதி கொடுத்தா சொந்த வேலைகளுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படி அவங்க அனுமதி கொடுக்கலன்னா அதை யூஸ் பண்றதுக்குரிய எந்த அனுமதியும் மார்க்கத்தில் இல்லை. ஒரு இடத்துல வேலை செய்யறார், ஒரு கடையில வேலை செய்யறார், திங்கக்கூடிய அதாவது சாப்பாட்டு பொருட்கள் இருக்குது, இவர் அதை எடுத்து சாப்பிடுறார். அந்த கடையில வேலை செய்யதான் அனுமதி கொடுத்திருக்கிறதே ஒழிய அங்க உள்ள சாப்பாடுகளை எடுத்து சாப்பிடுறதுக்கு இல்லை. நம்பிக்கையான ஒரு இடத்துல இவர் உட்கார வச்சிருக்கிறாங்க, கெஷியர்ல நம்பி உட்கார வச்சிருக்கிறாங்க. ஹதீஸுடைய கருத்து, யார் முஸ்லிம் அதாவது யார ஒரு பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டு அவருக்குரிய ஒரு சம்பளமும் கொடுக்கப்பட்டு அந்த சம்பளத்தை விட அதிகமாக யார் எடுப்பாங்களோ இவர் செய்யறது மோசடி. கியாமத்துல அந்த மோசடியோடு இவர் வருவார். எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம், எவ்வளவு ஒரு அநியாயமான ஒரு விஷயம். சில இடங்கள்ல பொஸ் நம்பி இவரை கெஷியர்ல வச்சிருக்கிறார். அந்த பணத்தை எடுத்து இவர்களுடைய சொந்த தேவைகளுக்கு யூஸ் பண்றார், அதை ரோல் அடிக்கிறார். அந்த பணத்தின் மூலமாக சில நேரம் உம்ரா செய்கிறார், வீடு கட்டுறார், பிள்ளைகளை படிக்க வைக்கிறார், குர்ஆனை வாங்கி கொடுத்தார், எவ்வளவு சேவைகளை செஞ்சார். ஆனா அதுக்கு எந்த விதமான கூலிகளும் இல்லை. அது ஒரு ஹராமான பணத்தின் மூலமாக வந்திருக்கு. அன்பான சகோதரர்களே, எனவே அந்த அமானிதம் யாரெல்லாம் தொழிலாளிகளாக இருக்கிறாங்களோ இவங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய ஆக முக்கியமான ஒரு விஷயம். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்று ஒரு சிறந்த ஒரு ஆலிம் இருந்தார், ஆக சிறந்த ஒரு ஆலிம். இவங்களோட வாப்பா யாருண்டா ஒரு இடத்துல கூலிக்கு வேலை செஞ்சவர், முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர் எப்படி என்றா பெரிய ஒரு தோட்டம், பெரிய ஒரு திராட்சை தோட்டம் அல்லது ஈச்சபல தோட்டம், அங்க வேலை செய்யக்கூடியவராக இருந்தார். ஒரு நாள் அந்த தோட்டத்துடைய எஜமான் வந்து சொன்னாரு, இந்த தோட்டத்துல ஒரு நல்ல டேஸ்டான ஒரு கனியை கொண்டு வாங்க. இவர் ஒரு காயை வச்சுட்டு வந்தார், வந்து கொடுத்தார். அவர் வாயில வச்சுட்டு சொன்னார், என்ன இது புளிப்பா இருக்குது, வேறொரு காயை கொண்டு வாங்க. இன்னொரு காயை கொண்டு வந்தார், அதுவும் புளிப்பாக இருக்குது. இப்ப இவர் சொன்னார், இவ்வளோ கடல் போன்ற பெரிய ஒரு தோட்டம், தேவையான அளவுக்கு எல்லா கனி வருத்தங்களும் இருக்குது, உனக்கு தெரியாதா எந்த கனி புளிக்கும் எந்த கனி இனிக்கும் என்றது உனக்கு தெரியாதா? முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாரு, இந்த தோட்டத்துக்கு நீங்க வேலைக்கு தான் வச்சீங்க, இங்க உள்ள கனிகளை டேஸ்ட் பண்றதுக்கு இல்லை. அது வரைக்கும் எத்தனையோ வருஷம் அந்த இடத்துல வேலை செஞ்சவர் எந்த கனி புளிக்கும் எந்த கனி இனிக்கும் என்றது கூட அவருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பக்குவமாக வாழ்ந்தார். அல்லாஹ் ஒரு புள்ளைய கொடுத்தான், அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ஆக பெரிய கோடீஸ்வரன், ஆக பெரிய முஃப்தி, ஆக பெரிய முஹத்திஸ், ஆக பெரிய ஆலிம். அந்த ஹலாலான பணத்தின் மூலமாக இவர் அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் சிறந்த பிள்ளைகளாக மாற்றினார். எனவே அன்பான சகோதரர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நாங்க எந்த தொழில் செய்யறோம் என்றது முக்கியம் இல்லை. எல்லா தொழில்களும் கண்ணியமானதுதான், எல்லா தொழில்களும் கௌரவமானதுதான், எல்லா தொழில்களும் ஹலாலானதுதான். அதை நாங்க தான் ஹராமாக மாத்துறோம். இது போல யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ தொழிலாளிகளாக இருக்கிறாங்களோ இவங்களோட இன்னொரு ஆகப்பெரிய பொறுப்பு இருக்குது, நாங்க செய்யற வேலையை குவாலிட்டியா செய்யும், நாங்க செய்யற வேலையை திறன்பட செய்யணும்.
எந்த வேலைக்காக எங்களை நியமிச்சிருக்கிறாங்களோ அந்த பொறுப்பை சரியாக நாங்க நிறைவேற்றோம். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்களோட ஒரு மக்பராக்கு போனான். அந்த மக்பராக்கு போன நேரம் அங்க கபூர் வெட்டப்பட்டு கபருடைய வேலைகள் நடக்குது. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த இடத்தை சரியா ஷேப் பண்ணுங்க, அந்த இடத்தை இப்படி செய்யுங்க என்று அந்த கபூர் வெற்ற முறையை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். இப்ப மக்கள் யோசிச்சாங்க, இப்படிதான் கபூர் வெட்டுறது சுன்னத் போல. நபி அவங்க சொல்றாங்களே, கபூர் வெட்டுறதாக இருந்தால் இந்த அளவுக்கு பசுந்தா செழிப்பா வெட்டும். நபி அவங்க சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இந்த கபூர் அழகா இருந்ததுன்றதுனால அந்த ஜனாசாக்கு எந்த லாபமும் இல்லை, எந்த நஷ்டமும் இல்லை. நான் இப்படி செய்ய சொன்ன காரணம் என்னண்டா, அல்லாஹு தாலா ஒரு அமல செஞ்சா அதை சரியாக திட்டம் போட்டு நல்ல முறையில செய்யறது அல்லாஹ் விரும்புறான். எனவே இந்த செயலை அழகாக செய்யும்படி நான் ஆசைப்பட்டேன், அதை நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் என்று சொன்னான். எனவே எந்த ஒரு வேலையும் நாங்க செய்யற நேரம், அன்னைக்கு போய் சம்பளம் வாங்குற நேரம் நாங்க தலையை சொரிய தேவையில்லை. இவரான பொஸ்தானே, அவர் எங்களுக்கு சும்மா சம்பளம் தரல, அவர் எங்களுக்கு புண்ணியத்துக்காக சம்பளம் தரல. நாங்க ஒரு வேலையை சரியா செஞ்ச வேண்டாம், எங்களுக்கு தைரியமாக சம்பளத்தை வாங்க, ரெஸ்பெக்டோட வாங்கலும். இந்த வேலையை நான் திறனா செஞ்சிருக்கிறேன், உங்களோட சம்பளத்தை விட நான் சிறந்த வேலை செஞ்சிருக்கிறேன் என்ற ஒரு தைரியத்தோட, எந்த ஒரு கௌரவத்தோட வாங்க. அப்படி இல்ல, நாங்க தரக்குறைவாக செஞ்சுட்டு அதுல நாங்க முன்ன பின்ன ஆக்கிட்டு சம்பளம் வாங்குற நேரம் ஒரு தாழ்வு சிக்கல் வரதான் செய்யும், அந்த ஒரு மனப்பான்பு வரதான் செய்யும். எனவே அன்பான சகோதரர்களே, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், அது முதலாளியாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் சரி, மார்க்கம் எங்களுக்கு எப்படி சொல்லுதோ, எப்படி செஞ்சால் அந்த பணம் எங்களுக்கு ஹலாலாக மாறுமோ, இந்த விஷயங்கள்ல நாங்க 100க்கு 100 கவனம் உள்ளவங்களாக இருக்கும். அதேபோல அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக ஒரு ஹதீஸ்ல ஒரு வியாபாரி எப்படி இருக்கும், ஒரு வியாபாரியுடைய தன்மைகள் என்ன என்றதை 7 விஷயங்கள் மூலமாக சுருக்கமாக சொன்னார். ஒருத்தர் எங்கள்கிட்ட வியாபாரத்துக்காக வேண்டி சாமான் எடுக்க வாரார். ஒரு கஸ்டமர் வார ஒரு கடைக்கு, சில நேரம் பொஸ் இருப்பார் அல்லது பொஸ்ஸால நியமிக்கப்பட்ட அந்த சேவன்ட் இருப்பார். இவர் எப்படி நடக்கும்? ரஹிமல்லாஹு ரஜுலன் சம்ஹன் இதா பாஅ வ இதா இஷ்தரா வ இதா தலா. சொன்னாங்க, அல்லாஹ் சிலர்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். அவங்க யாருண்டா, வியாபாரம் செய்யற நேரம் அல்லது பொருளை வாங்குற நேரம் அல்லது கடனை கேட்கிற நேரம் முச்சம் சொஃப்டாக நடந்து கொள்வான். ஒருத்தர் சாமான் வாங்க கடைக்கு வாராருண்டா, அங்க இருக்கிற பொஸ் அல்லது அந்த இடத்துல நிக்கிறவர் விளைக்கணும், வரக்கூடிய கஸ்டமரோட கண்ணியமா நடக்கும். ஏன்னா அவர் சும்மா வாங்கிட்டு போறதுக்கு வரல, பிச்சை கேட்டு வரல, அவர் பணத்தை கொடுத்து சாமான் வாங்க வந்திருக்கிறார். எனவே அவரை மதிக்கக்கூடிய தன்மை இவர்கிட்ட இருக்கும். அப்படி மதிச்சு அவரோட கண்ணியமாக நடப்பாருண்டா மார்க்கம் சொல்லுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். அதே போல இன்னொரு ஹதீஸ் சொல்லுது, ஒருத்தர் ஒரு சாமானை வாங்கிட்டு போறார். அந்த சாமானை வாங்கிட்டு போனா அதே சாமான் வீட்டுல இருக்குது, அல்லது இவர் வாங்கிட்டு போன சாமானுக்கும் இவருடைய தேவைக்கும் சம்பந்தம் இல்லை. திரும்ப அந்த சாமானை எந்த டேமேஜும் இல்லாம திரும்ப குறம் தருவாருண்டா இவரும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டா கியாமத்துல அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னிப்பான். நீ நிறைய இடங்கள்ல சாமானை கொண்டு போய் கொடுத்து அவங்க ரூல்ஸ் போடுவாங்க, இதுக்கு வேற சாமான் வாங்க, இல்லாட்டி மாத்தி தரையலாம். ஹதீஸ் சொல்லுது, எந்த விதமான கஷ்டமும் இல்லாம, எந்த விதமான முகத்தையும் சுளிக்காம அந்த சாமானை வாங்கி திரும்ப பணத்துடைய அந்த பணத்தை நீங்க கொடுப்பீங்கன்னா கியாமத்துல உங்களோட கஷ்டங்களை அல்லாஹ் மன்னிப்பான், உங்களோட பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிருவான் என்ற ஒரு ஹதீஸ இந்த வியாபாரிகளுக்கு மார்க்கம் சொல்லு. ஏன்னா அன்பான சகோதரர்களே, ஹதீஸுடைய ஒரு பயங்கரமான ஒரு கருத்து இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, இன்ன துஜ்ஜார் யுபஅஸூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரன். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா போச்சு. எங்களுக்கு திடீர்னு ஒருத்தர் வந்து உங்களுக்கு சுகர், உங்களுக்கு கேன்சர், உங்களோட வியாபாரம் லொஸ்டா எப்படி பயம் வருமோ இதை விட பயம் வந்துச்சு சஹாபாக்கள். சொன்னாங்க, இந்த வியாபாரிகள் கியாமத்துடைய நாளையில பாவிகளாக தான் எழுப்பாட்டப்படுவான். சஹாபாக்கள் பயந்துட்டான். இப்ப நபி அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல, சிலவங்க விதிவிலக்கு, இல்லா மனி தகல்லாஹ வ பர்ர வ ஸதக. யார் வியாபாரம் செய்யற நேரம் அல்லாஹ்வுக்கு பயந்து வியாபாரம் செய்றாங்களோ, சதகாக்கள் செய்றாங்களோ, நல்ல முறையில நடக்கிறாங்களோ, உண்மையாக இருக்கிறாங்களோ,
இந்த வியாபாரிகள் பாவிகளாக இருக்க மாட்டாங்க. இவங்க நபிமார்களோட, சுஹதாக்களோட, சாலிஹீன்களோட இருப்பாங்க என்ற விஷயத்தை அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல சொன்னாங்க, இன்ன அத்யபல் கஸ்பு துஜ்ஜா, வியாபாரங்கள் ஆக சுத்தமான வியாபாரம், ஆக சிறந்த வியாபாரம் இந்த வியாபாரிகள் செய்யக்கூடிய வியாபாரம் தான். ஆக சுத்தமான சல்லி அது, ஆக சுத்தமான பணம் அது. ஆனா 7 விஷயங்கள் அதுல சரியாக இருக்கும். அதுல சொன்னாங்க, 1வது விஷயம், இதா ஹத்தஸு லம் யக்திபு, இவங்க வியாபாரம் செய்யற நேரம் ஒரு காலமும் பொய் சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு பொருளையும் பொய் சொல்லி விற்கவும் மாட்டாங்க, பொய் சொல்லி வாங்கவும் மாட்டாங்க. யார் பொய் சொல்லாம வியாபாரம் செய்யறாங்களோ ஹதீஸுடைய கருத்து, அவருடைய வியாபாரத்துல பரக்கத் செய்யப்படும். வித்தவருக்கும் பரக்கத் இருக்குது, வாங்கினவருக்கும் பரக்கத் இருக்கு. யார் பொய் சொல்லி வியாபாரம் செய்வாரோ இவருடைய வியாபாரத்தில் உள்ள பரக்கத்தை அல்லாஹ் அழிச்சு போட்டுருவான். அந்த வியாபாரத்துல பரக்கத்தே இல்லாம போயிட்டு. 2வது விஷயம் சொன்னாங்க, அவங்கள நம்பப்பட்டா, ஒருத்தர் நம்பி அவரோட வியாபாரம் செஞ்சா அவர் அதுக்கு மோசடி செய்ய மாட்டார், நம்பிக்கையாகவே நடந்து கொள்வார். 3வது சொன்னாங்க, அவங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டா அந்த வியாபாரிமார் ஒரு காலமும் அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். ஒரு பிசினஸ் பேசி முடிஞ்சு 10 லட்சம் என்று சொல்லியாச்சு, திரும்ப இன்னொருத்தர் வந்து 15 லட்சம் தாரேன் என்றார். இந்த சிறந்த வியாபாரி 15 லட்சம் இல்ல, நீங்க 10 கோடி தந்தாலும் இந்த வியாபாரம் பேசி முடிஞ்சு, நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் உங்களுக்கு தரமாட்டேன் என்று சொல்லுவார். அவர் கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டார். அதே போல 4வது சொன்னாங்க, லம் யதும்மு, ஏதாவது ஒரு பொருளை இன்னொருத்தர் இருந்து வாங்குறேன்டா அந்த பொருளை மட்டம் தட்டி சொல்லுவாங்களே, முட்டுக்காலை கீழே அடிச்சு எடுத்தோம்னு சொல்லி, அந்த பொருளுடைய ஒரு பொறுமதி இருக்கும், பஜார்ல அதனுடைய ஒரு விலை இருக்கும். ஆனா இவர் நினைக்கிறார், வந்தவரை ஏமாத்தி அந்த பொருளுடைய விலையை விட குறைச்சி நான் எடுக்கிறது பெரிய ஒரு லாபம் நினைக்கிறார், பெரிய ஒரு கெட்டுத்தனம் நினைக்கிறார். வந்தவர் ஏதோ அவருடைய ஒரு தேவைக்காக அவர் வித்துட்டு போறார். ஏன் அவர் விற்பார்? அந்த விலையை விட ஏன் குறைச்சி விற்பார்? ஒன்றோ அவருக்கு விலை தெரியாம ஏமாந்திருக்கிறார், அப்படி இல்லைண்டா அதை விட அவருக்கு பெரிய ஒரு தேவை வந்துருக்கு. அதனாலதான் அந்த பொறுமதியான பொருளை பொறுமதி இல்லாம விற்க வந்திருக்கிறார். எனவே இன்னொருத்தர் பொருளை வாங்குற நேரம் அந்த பொருளை மட்டம் தட்டி அந்த பொருளை வாங்க மாட்டார். இன்னைக்கு சிலவங்க எந்த அளவுக்கு கெட்டிக்கார தனமேண்டா, கீரை விற்கிற, மரக்கறி விற்கிற அப்பாவி ஆட்கள்கிட்ட கூட, அந்த விலை தெரியாத மக்கள்கிட்ட கூட 20 ரூபாய் விலை குறைக்கிறதுக்கு அரவர் பேசுறவங்களும் விற்கிறான். இது அங்க அவ்வளோ, அது இங்க எவ்வளோ என்று அவன் சின்ன ஒரு பொழைப்பு நடத்துறதுக்காக வந்திருக்கிறார். அந்த கஷ்டமான மனுஷட்டையும் அந்த பொருளுடைய விலையை குறைச்சி வாங்கக்கூடியவங்க இருக்கிறான். ஒரு உண்மையான வியாபாரி, ஒரு சிறந்த வியாபாரி எந்த பொருளையும் மட்டம் தட்டி வாங்க மாட்டார். அடுத்தது சொன்னாங்க 4வது விஷயம். 5வது விஷயம், இவங்க ஒரு பொருளை விற்கிற நேரம் அதை எந்த சம்பந்தமும் இல்லாம அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து விற்க மாட்டான். ஒருத்தரோட சாமா வாங்க வாரார், அவர் கேட்டு வார சாமா கடையில இல்ல, வித்து படாம ஸ்டாக்ல இன்னொரு சாமா இருக்குது. இந்த சாமான புகழ்ந்து இது அப்படி அது இப்படி என்று சொல்லி வந்தவரை ஏமாத்தி வாங்க வச்சு அனுப்புறார். இது சிறந்த ஒரு வியாபாரி, நல்ல ஒரு வியாபாரி ஒரு காலமும் செய்ய மாட்டார். 6வது சொன்னாங்க, வைதா கான அலைஹிம் லம் யமித், வைதா கான அலைஹிம் லம் யம்திலு, இவங்க யாருக்காவது கடன் கொடுக்க இருந்தா அதை இழுத்தடிக்க மாட்டாங்க. எந்த தவணையில தாரன்னு சொன்னாங்களோ, எந்த டைம்ல தாரன்னு சொன்னாங்களோ அந்த நேரத்துக்கு சரியாக அந்த கடனை நிறைவேற்றுவான். அதே போல சொன்னாங்க, வைதா கான லஹும் லம் யுஅஸ்ஸிரு, இவர்களுக்கு யாராவது சல்லி பணம் தர இருந்தன்னு சொன்னா, அது கஷ்டமானவங்களாக இருந்தால் அதை அப்படியே டைம் கொடுத்து சில நேரம் அதை மன்னிச்சு விட்டுருவான். அதே வசதியான ஒருத்தராக இருந்தால் அவருக்கு டைம் கொடுப்பான். இப்படியாப்பட்ட தன்மைகள் எந்த வியாபாரிகள் இருக்குதோ அவருடைய வியாபாரம் சுத்தமான வியாபாரம், அந்த பணங்களும் சுத்தமானது. அப்படி யார் வியாபாரம் செய்யலையோ அந்த பணங்களோட ஹராமும் கலந்திருக்கு. ஒரு ஒரு அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்துக்கு முன்னால பனு இஸ்ரேலுடைய காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதர், அவருடைய சக்கராத்துடைய நேரம் மலக்குல் மௌத் வந்தார்.
வந்து கேட்டார், உங்களோட வாழ்க்கையில நீங்க ஏதாவது நலவுகள் செஞ்சுக்கிறீங்களா? அவர் சொன்னார், ஞாபகம் உள்ள அளவுக்கு நான் அப்படி ஒரு நலவு ஒன்று செஞ்சில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, இல்ல செஞ்சில்லை. கடைசியாக ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது, நான் ஒரு வியாபாரியாக இருந்தேன், மக்களோட கொடுக்கல் வாங்கல் செஞ்சு கொண்டிருந்தேன், மக்களுக்கு நிறைய கடன்களும் கொடுப்பேன். சில நேரம் கடன்கள் கொடுத்து அதை திருப்ப முடியாம, திரும்ப கட்ட முடியாம ஏழைகள் வந்தா சொல்லுவேன், நீங்க சல்லி தர தேவையில்லை, கஷ்டத்தோட சல்லி நீங்க வச்சுக்கோங்க, தர தேவை. அதே வசதியானவர்களாக இருந்தால் தரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாட்டி சொல்லுவேன், நீங்க வார மாசம் தாங்க அல்லது அதுக்கடுத்த மாசம் தாங்க என்று அவர்களுக்கு தவணை கொடுப்பேன். இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நான் வாழ்க்கையில நலவாக செஞ்சுக்கிறேன். இவருக்கு இப்ப அந்த மலக்கு அறிவிக்கிறார், ஓண்ட இந்த செயலின் காரணமாக அல்லாஹ் உன்னைய சொர்க்கத்துக்கு அனுப்புறான். அன்பான சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையுடைய எல்லா சந்தர்ப்பங்களும் நாங்க உலகத்துல வாழ்ந்து மௌத்தா போற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்ல ஈடுபடுவோமோ எல்லாமே மார்க்கத்துடைய ஒரு பாட்டு தான், ஒன்றும் மார்க்கத்துக்கு வெளியே இல்லை. எனவே நாங்க எந்த ஒரு துறையில இருந்தாலும் மார்க்கம் அதுக்கு என்ன வழிகாட்டுது, இதை எப்படி ஹலாலாக மாற்றுவது, இதன் மூலமாக எப்படி அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைகிறது என்றதை நாங்க ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதே போல அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், அது முதலாளியாக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டத்தோட வியாபாரம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சில உங்களுக்கு ஆம்பளைகள் என்று சொல்றான். நான் சொல்றேன், நீ ஆம்பளையா இருந்தா தூக்கு பார்ப்போம், நீ ஆம்பளையா இருந்ததுக்கு பதில் சொல்லு பார்ப்போம். அல்லாஹ் சொல்றான், சில ஆம்பளைகள் இருக்கிறான், அவங்க யாருண்டா, ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸகா. இந்த வியாபாரிகளையும் ஆம்பளை யாருண்டா, அவங்களுடைய இந்த வியாபாரம், அவங்களுடைய இந்த தொழில் துறவு தொழுகைக்கு தடையாக இருக்காது. வியாபாரம் என்ற காரணத்தை சொல்லி முஹருடைய தொழுகையை அசரோட சேர்த்து தொழ வர மாட்டார், அசருடைய தொழுகையை மகரிபுக்கு பிறகு தொழ மாட்டார். உண்மையான ஆம்பளையாக இருந்தால் அவருடைய வியாபாரம் தொழுகைக்கு தடையாக இருக்காது. வியாபாரத்தை காரணம் காட்டி ஸ்டாக் எடுக்க டைம் இல்ல, எங்க வியாபாரத்தை பாருங்க நாங்க எப்படி ஸ்டாக் எடுக்கிற என்று ஜகாத்துக்கு அவர் காரணம் சொல்ல மாட்டார், ஜகாத்தை சரியா கொடுப்பார். உண்மையான வியாபாரியாக இருந்தால் இந்த விஷயங்கள்ல அவர் பேணுதலாக இருப்பார் என்றதை அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான். எனவே அல்லாஹு தாலா இந்த விஷயங்களை எங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்கள் எல்லோருக்கும் தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, பூரா முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، عباد الله، أوصيكم ونفسي بتقوى الله، فإن تقوى الله خير زاد يتزود به المسلم في هذه الدنيا، بل هي وصية الله عز وجل للأولين والآخرين. قال سبحانه وتعالى: ولقد وصينا الذين أوتوا الكتاب من قبلكم وإياكم أن اتقوا الله وإن تكفروا فإن لله ما في السماوات